بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والعدوان إلا على الظالمين. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, اليجب الزكاة في الحلي المعد للاستعمال. தனது தேவைக்காக புழங்கப்படுகின்ற தயார் செய்யப்பட்ட ஆபரணாதிகளிலே, தங்க ஆபரணாதிகளிலே ஜக்காத்தை வெளியாக்குவது கடமையாகுமா என்ற கேள்விக்கு பதிலாக وفي هذه المسألة خلاف بين الفقهاء. இந்த மஸ்ஸலாவிலே மார்க்க அறிஞர்களுக்கு மத்தியிலே இரண்டு வகையான கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கின்றன. அதில் முதலாவது கருத்து கவுல் அக்ஸர், அதிகமானோரின் கருத்தாக அமைந்திருக்கிறது. வஃபீஹிம் ஜமாஅத் மின ஸஹாபா, இந்த கருத்தை ஆதரிக்கக்கூடிய பல சஹாபாக்கள் இருக்கின்றார்கள். என்ன கருத்து? அன்னஹு லா ஸகாத ஃபீஹி, அதிலே ஜக்காத் கடமையாகாது, ஆபரணாதிகளிலே ஜக்காத் கடமையாகாது. அது எவ்வாறென்றால் லிஅன்னஹு அஸ்பஹ மிஸ்லல் லிபாஸ் வ மிஸ்லஸ் ஸகன் வ நஹ்விஹிமா, ஆடை, வீடு போன்றவைகளைப் போல அது ஆகிவிட்டது. மனித தேவைகள், மனிதன் புழங்குகின்ற தேவைகளின் உள்ளதாக இருக்கின்றன. இரண்டாவது கருத்து அன்ன ஃபீஹி ஸக்கா, அதற்கு ஜக்காத் கடமை என்று சொல்லக்கூடிய உலமாக்கள் இருக்கின்றார்கள். ஏனென்றால் அது தங்கம் வெள்ளி நாணயமாக இருப்பதனால் ஜக்காத் வாஜிபாகும் தங்கத்திலே ஜக்காத் வாஜிபாகும் என்பது சம்பந்தமாக வந்திருக்கின்ற பொதுப்படையான ஆதாரங்கள் அதை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. அத்தோடு ஹதீஸின் வரத பி ஹுசூஸ் ஸக்கா ஃபில் ஹுலிய அவ் ஹாதீஸ், குறிப்பாக ஆபரணாதிகளிலும் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸுகளோடு அதல்லாத வேறு ஹதீஸுகளையும் பார்க்கின்ற பொழுது பொதுவாக ஜக்காத் வாஜிபாகும் என்ற கருத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. ولكن الأحاديث التي وردت بخصوص إيجاب الزكاة في الحلي, ஆபரணாதிகளிலே ஜக்காத் வாஜிபாகாது என்று முதல் கருத்தை கூறிய இவருடைய கருத்தாகிறது. அது ஒரு விலையினமான கருத்தாக கருதப்படுகிறது. இது எவ்வாறாக இருந்த போதிலும் பேணுதலுக்காக வேண்டி அதற்கும் ஜக்காத் கொடுப்பது வரவேற்கத்தக்கது, இது நல்லதொரு விஷயம் என்ற கருத்தை உலமாக்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.